என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மீகா 7:15 இப்படி சொல்லுது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்ம அதிசயங்களை காண செய்கிற தேவன் நம்மோடு அனுதினமும் இருக்கிறார். நாம அதை உணர வேணும். அதிசயம் அப்படின்னா என்ன? அதிசயம் அப்படிங்கிறது நாம கொஞ்சமும் எதிர்பார்க்காத, நினைத்து பார்க்காத, நம்மளுடைய கற்பனையில மட்டுமே நாம கண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. அது நிஜத்துல நடைபெறும் போது வருகிற ஒரு மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அதிசயம். அந்த அதிசயம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொன்னா நாம இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். என்ன நிச்சயமா இந்த வார்த்தையின் மூலமா தேவன் அதிசயங்களை காண செய்ய போறாரு அப்படிங்கிறத நாம தினந்தோறும் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு அதிசயமான வாழ்க்கை தொடர்ந்து நிஜத்துல நடக்கிறதா இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் ஒரு பெரிய ஜனக்கூட்டமா எகிப்தியர்கள்ட்ட அடிமையா இருக்காங்க. அவங்களுக்கு ஆசை இருந்திருக்கலாம், ஒரு விடுதலை நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு. தலைமுறையா அவர்களுக்கு அது நிறைவேறாம போயிருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு சூழல்ல தான் தேவனுடைய வார்த்தை மோசே என்கிற ஒரு நபருக்கு போகுது. அவர் மூலமா தேவன் இந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்தியர்களிலிருந்து ஒரு விடுதலை அடைய செய்து கானான் அப்படிங்கிற ஒரு தேசத்துக்கு நேராக பிரயாணம் அடைய செய்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தை இன்னைக்கும் நிறைவேறதா இருக்குது. நாம எப்படிப்பட்டதான ஒரு அடிமைத்தனத்துல நம்ம இருந்தாலும் நம் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா இந்த வேத வார்த்தைய நம்முடைய அனுதின தியானத்துல நாம நினைத்து வாசித்து இதையே நாம் யோசித்து கொண்டிருப்போமானால், இதையே நம்ம பேசி கொண்டிருப்போமானால் நிச்சயமா ஒரு அதிசயமான வாழ்க்கையும் ஆசீர்வாதமான வாழ்க்கையும் நமக்கு மெய்ப்படும். நாம நிச்சயமா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தான் இருக்க போறோம். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப இனிமையானதா அமையட்டும். தேங்க்யூ.